இது வெற்றியின் நேரம். யாத்ரா 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து சில குறிப்புகளை பார்த்து கொண்டே வருகிறோம். சில காரியங்களை மறுபடியும் பார்ப்பது நமக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதுசாக கேட்டுட்டு மறந்துட்டு போகிறது கிறிஸ்தவ ஜீவம் கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது சொல்லணும், கேட்கணும், மறக்கணும், போகணும். இல்லை, கேட்டதையே திருப்பி கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அதனால் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதற்கென்றே நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். ஆகவே இங்கே தேவனை பற்றி பார்க்கிறோம். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு இஸ்ரவேலர்கள் கடுமையான ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் நரகம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா தேச மக்கள் தூக்கி நீல நதிக்குள்ளே எரிஞ்சிடுவாங்க. அதுக்கு பெர்மிஷன்லாம் ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை. காரணம், பார்வோன் ஏற்கனவே பெர்மிஷன் கொடுத்துட்டான். அது ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் சாவு சத்தம் தான் அங்கேருந்து எழும்பி கொண்டு இருந்தது. வீடுகளில் இரவு பகலாக உழைத்தார்கள். சம்பளம் கிடையாது, அடி தான் கிடைச்சி. வாழ்க்கையிலே நொந்து வெந்து போயிருக்கிற ஒரு கூட்டம். இவருடைய சத்தத்தை தேவன் கேட்டு இறங்கி வந்தார். எதற்கான்னு சொன்னால் அவர்களை விடுதலை ஆக்கி அங்கேருந்து நீக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்திலே கொடுப்பதற்காக தேவன் இறங்கி வந்தார். இந்த காலைவெளியிலே கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். காரணம், எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்ன அர்த்தம்னா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே என்று இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். அவர்களுக்கு செய்தது நமக்கு செய்வார். ஆகவே இந்த காலைவெளியிலே வியாதி, பிசாசு தொல்லை, கடன் தொல்லை, பாவ பழக்கங்கள் இவைகளிலே கட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ளே நான் இருக்கிறேன் சொல்லி ஒருவேளை யாராவது யோசிப்பீர்களானால், நீங்கள் அப்படி இருப்பது தேவனுடைய இஷ்டம் கிடையாது. உங்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஐயா, இதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், உங்களால் முடியாது. அதனால் தான் தேவன் இறங்கி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். இந்த காலைவெளியிலே தேவன் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே தான் அந்த காலைவெளியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அவ்விதமாக செய்யும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மாறும். நீங்கள் ஜெயிலில் இருப்பதற்காக இறைவனால் படைக்கப்படவில்லை, சுயாதீனமாக வாழும்படி இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த மனிதனும் எந்த ஜெயிலுக்குள்ளேயும் அருமையான இருப்பது கடவுளுடைய இஷ்டம் கிடையாது. இன்றைக்கு அருமையான ஜெயில் இல்லாத தேசமே இல்லை. என்றால் முதல் மனிதனாகிய ஆதாமுடைய அறிவினத்தினாலே பிசாசு அருமையான மனுமக்களை அருமையான ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கும் ஆதாமின் மேலே என்ன நல்ல எண்ணத்தை வைத்திருந்தேனோ அதே எண்ணத்தை தான் மனுஷர் மேலே நான் வச்சிருக்கிறேன். நீ ஜெயிலில் இருக்குது எனக்கு இஷ்டம் கிடையாது. பிசாசுக்கு இஷ்டமாக இருக்கலாம், எனக்கு இஷ்டம் கிடையாது. ஆகவே எந்த சிறைச்சாலைக்குள்ளே நீ கட்டப்பட்டிருந்தாலும் உன்னை விடுவிக்கும்படி நான் தீர்மானிக்கிறேன். இப்போ நீ உள்ளத்தை திறந்து கர்த்தருக்கு இடம் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பக்தியாக ஒரு மாதிரி அதில் பெருகிட்டு போகிறதில்லை. இந்த புஸ்தகத்தை நன்றாக கவனித்து தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல மனதை திருப்பணும், வாயை திருப்பணும், இவ வாழ்க்கையை திருப்ப வேண்டும். நல்ல எதிர்காலத்துக்கு தப்ப மாட்டோம். ஒரு மாதிரி போட்டி போட்டுட்டு பக்தியாக இருக்குதுல்ல, நேருடைய பிரச்சனை கேட்டால் அவங்கள காட்டிலும் நான் நீதிமான், அவங்க செய்த தப்பெல்லாம் நான் செய்யலை, எனக்கு ஏன் இப்படி என்று தான் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பது ரொம்ப முக்கியம் இல்லை, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது தான் முக்கியம். அந்த நிலை வரும்பொழுது நம்ம தாழ்த்த ஆரம்பிப்போம். கர்த்தாவே நான் எவ்வளவு நல்லவங்கிறது முக்கியம் இல்லை, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் என்ன செய்திருக்கிறீர் அதை
பார்க்க எனக்கு உதவி செய்யும், என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல வரும் பொழுது மாறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றால் அநேருக்கு இன்றைக்கி மாறுறதுக்கு இஷ்டம் இல்லை. கடவுளை மாற்றுறதுக்கு தான் இவங்க பிரயாசப்படுறாங்க. இவங்க ஜெபங்கள் எல்லாம் கடவுளை மாற்றுறதுக்கு. கர்த்தர் சொல்றார், நான் மாற மாட்டேன், நீ தான் மாற வேணும். புஸ்தகத்தை பார்த்து என்னுடைய திட்டங்களை நீ கற்றுக்கொண்டு மாறிக்கொண்டே வர வேணும். எல்லா சிந்தனையில் மாறணும், வாய் பேச்சில் மாறணும், வாழ்க்கை நடைமுறை மாற வேண்டும். மாறும் பொழுது வாழ்க்கை மாறும், வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. தேவன் அப்படி நடத்துவார், இப்படி நடத்துவார். போய் ஒரே வழியெல்லாம் நடத்துகிறார், வார்த்தை வழி. அதற்கு நேராக மாற வேண்டும். ஊழியக்காரரும் மாறணும், நாங்களும் மாறுகிறோம், மாறுவதற்கு பிரயாசப்படுகிறோம். தேவன் மாத்திரம்தான் மாற தேவையில்லை. அருமையான கவனியுங்கள். ஆகவே இங்கே கர்த்தர் நல்ல திட்டத்தை மக்களை பற்றி வைத்திருக்கிறார். என்ன திட்டம் கேட்டால் பாலும் தேனும் ஓடுகிற திட்டம். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு வைத்து தேவன் வைத்திருக்க திட்டம் பாலும் தேனும் ஓடுகிற திட்டம். இந்திய தேசத்தில் எங்கே போய் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போறிய? நான் சொல்கிறேன், இந்த கர்த்தர் மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்குது யாருமே கிடையாது. நல்ல திட்டங்கள் தேசத்தில் இருக்குது, எல்லாத்துக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற திட்டம் இந்த இயேசுநாதர் தான் என்ன செய்யுது இருக்குது. இது ஒரு மதம் கிடையாது. அருமையான நம்மை உருவாக்கின தேவன், அவர் இனிப்பானவர். நல்ல திட்டங்கள் மாத்திரமே அவரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. தீமை நிறைந்த அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தேவன் ஜீவிக்கிறார் என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. சாயங்கால நேரங்களில் தனியாக போய் நான் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் தனிமையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். எங்கே பார்த்தாலும் தீமைன்னு சொல்லும்போது மனிதனுடைய மனது அருமையான தொய்ந்து போய் விடுகிறது தீமையை பார்க்கும்போது. இதன் மத்தியிலே கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் நல்லவர். இந்த உலகத்தினுடைய ஓனர், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர், அவர் இன்னும் நல்லவராகத்தான் செய்கிறாரு இருக்கிறார். இது எனக்கு நம்பிக்கையை தருகிறது. யார் எப்படி இருந்தாலும் சரி, உலகத்தை உருவாக்கின தேவன், உலகத்தினுடைய சொந்தக்காரர், என்னை உருவாக்கினவர், எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறவர், அவர் இன்னும் மாறாதவராக நல்லவராகவே என்ன செய்கிறார் இருக்கிறார். அதனால தான் அஸ்திபாரத்தை அங்கே வைக்கணும். அஸ்திபாரத்தை அதில் எதுலையும் வைக்கிறது இல்லை. எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பது மிக மிக அவசியம். இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க போகிறது. என்றால் ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பலவீனங்களும் வியாதிகளும் அருமையானமில்லை, வியாதி கிருமிகளும் பேய்களும் பிசாசுகளும் பொல்லாத மனிதர்களும் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, நல்ல தேவனாகிய கிறிஸ்து. அவர் நம்மை வைத்திருக்க திட்டங்கள், நம்மை பற்றி வைத்திருக்க எண்ணங்கள், இவைகள்தான் நமக்கு அடைக்கலாம் என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டு அறிவு வரும் பொழுது மனிதன் கர்த்தரை ஆட்டோமேட்டிக்காக நேசிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் வேத வாசிக்கணும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்குது இல்லை. எனக்கு வேற போக்கு கிடையாது. அவரை அன்றி இந்த உலகத்திலே வேறே வழி இல்லை, ஒரே வழி. அதனால தான் கர்த்தரை சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். வாழணும், ஜீவனோடு இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஒரே வழியை கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவை நேசிக்கணும், ஆழமாய் அர்ப்பணிக்கணும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். எல்லாம் அவருக்கென்று அருமையான ஆழமாய் அர்ப்பணிக்கும் பொழுது பாதுகாவலாக இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தேவன் நம்மை பற்றி பாலும் தேனும் ஓடுகிற ஒரே ஒரு திட்டத்தை மாத்திரம்தான் வைத்திருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை வைத்து சோதரிப்போம். பிசாசு வேற திட்டத்தை வச்சிருக்கிறான். அவன் வந்து கசப்பானவன். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய திட்டங்கள் மாறாத திட்டங்கள். பிசாசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். பைபிளில் அப்படி ஒரு வசனம் இல்லை. ஆனால் திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரும் மாற மாட்டார், பிசாசும் மாற மாட்டான். ஒரே ரீதியில். அதனால தான் வேதத்தை புரிந்து கொள்வது லேசு. இது ஒரு சிக்கலான ஒரு புஸ்தகம் கிடையாது, ஈஸி. கர்த்தரும் மாற மாட்டார், பிசாசும் மாற மாட்டான். ஆதி ஆமத்தில் என்ன செய்தானோ அதுதான் இன்னைக்கு அவன் என்ன செய்துட்டு இருக்கான். கர்த்தர் ஆதியில் என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறான். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாலும் தேன் ஓடுகிற திட்டங்கள், மாற்றமே கிடையாது, என்றைக்குமே அவர் மாறினதில்லை. ஆனால் பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் கசப்பின் திட்டங்கள். இனிப்புனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆள் இனிப்பா இருந்தால திட்டங்கள் இனிப்பா இருக்க போகுது. ஆள் இனிப்பா இருந்தால எண்ணங்கள் இனிப்பா இருக்க போகுது. எண்ணங்கள் இனிப்பா இருந்தா தான் திட்டங்கள் இனிப்பா இருக்கும். கவனிங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆள் மாற வேண்டும். எங்கே மாற வேண்டும்? மனதில் மாற வேணும். நம்முடைய எண்ணங்கள் அருமையானவர்களே, நல்ல எண்ணங்கள், இனிப்பின் எண்ணங்கள், நல்ல திட்டங்கள், இவைகள் மனதை நிறைக்கும் பொழுது வாயில் நல்ல வார்த்தை நிச்சயம் வரும். இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறது. அர்த்தம் ஆள் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆள் என்பது இந்த பர்சனாலிட்டி நம்ம சொல்கிறோம். பர்சனாலிட்டின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆட்கள் என்னென்னைக்கான சுருட்ட முடி, சிவப்பாக இருப்பார், உயரமாக இருப்பார். இது பர்சனாலிட்டி கிடையாது. தப்பு கணக்கு போட்டிங்க.
அது வந்து லுக்கு, அது வந்து அப்பியரன்ஸு, ஒரு பார்வை. நீங்கள் மாம்சத்தை பேச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்க பர்சனாலிட்டின்னு. பர்சன் வந்து இங்கே இருக்காரு மண்டைக்குள்ளே. ஆள் என்ன நினைக்காரு, எப்படி சிந்திக்கிறார் என்பதை பொறுத்து தான் ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டியை நாம் வந்து டிசைட் பண்ண முடியும் என்பதை தெரிந்துள்ளுங்கள். தேவன் மகா பெரியவர்னு சொல்கிறோம். ஏன்? அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள். தேவனை போல அருமையான ஒரு பெரிய ஆளை பார்க்க முடியாது. காரணம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இனிப்பான எண்ணங்கள். அருமையான தீமை கசப்பு என்பவருடைய மனதில் கிடையாது, அதனால்தான் பேச்சிலும் கிடையாது. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையை விதமாக அருமையானே நல்ல எண்ணங்களால் மனது நிறையும் பொழுது பேசும்போது குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அருமையானே அன்பும் உறவும் பற்றும் சமாதானமும் எல்லாம் இருக்கும். குடும்பம் பரலோகம் மாதிரி இருக்கும். கவனிங்க, நரகம் போல இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும் பொழுது பரலோகம் போல இருக்கும்படி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறார். இவளையெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஆள் மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. உலகத்தில் பணம் அவசியம், அருமையானே எல்லாம் அவசியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான மனிதன் மிக மிக முக்கியமானவன். மனிதனுடைய எண்ணங்கள் பாருங்கள். ஒன்று தேவன், ரெண்டாவது மனிதன். உலகத்தில் எது முக்கியம் கேட்டால் ஒன்று தேவன், ரெண்டாவது மனிதன். கிறிஸ்தவ ஜீவியத்திலே அதுதான் என்பதை நீங்கள் திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் மாறும் பொழுது வாழ்க்கை மாறிவிடும். வேறு சாய்ஸே கிடையாது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான எங்களுக்கெல்லாம் என்ன படித்து கொடுத்தாங்கன்னா, கிறிஸ்தவ ஜீவனா இதை அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு. இது ஏதோ வரம் பெற்றவங்களுக்கு மாத்திரம் இதெல்லாம் விளங்கும். இதெல்லாம் நமக்கு விளங்காது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் தான். இப்படி தான் எங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. இது மர்மம் கிடையாது. அருமையானவர்களே கவனிங்க, மனிதன் தேவனை போல வேண்டிய எண்ணங்கள் மாறும் பொழுது வாழ்க்கை மாறும். வேற ஆப்ஷனே கிடையாது என்று அவை தான் அந்த நாட்களிலே அடிக்கடி ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய மனதை மாற்ற ஆண்டவரே, என்னுடைய மனதை மாற்றும், என்னுடைய எண்ணங்களை மாற்றும். என்னுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்களை போல என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அவ்விதமாக இருக்கும் பொழுது அது பாலும் தேனும் உள்ள ஒரு மனதாக இருக்கும். வாழ்க்கை அப்படி இருக்கும். கவனிங்கள், ஆகவே நீங்கள் யாராக இருந்தால் இந்த காலவெளிலே புதுசாக அவரோட வந்திருக்கலாம். எத்தனையோ தீமைகளை மனுஷரிடத்தில் நீங்கள் வந்து சந்தித்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம். ஏமாந்து நீங்கள் இந்த காலவெளியில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். அதனால் இந்த தேவன் அருமையால் உங்களை குறித்து நல்ல திட்டத்தை தான் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி. வாசிக்கலாம். எரேமியா 2:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், செழிப்பான தேசத்தின் கனியும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு தேவன் என்னை கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு மேலே என்ன விளக்கம் உங்களுக்கு தேவை? தேவனுடைய மக்களே கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவிங்கிறது ஒரு மர்மம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. அவர் சொல்றார், செழிப்பான தேசத்தின் கனியின் நன்மையும் சாப்பிடும்படிக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் வறண்டு கிடந்த, எங்கேயோ தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம்னு சொல்லி நாளெல்லாம் செபிச்சுட்டு இருந்த, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு தெரிஞ்ச உன்னை பிடிச்சி எடுத்து இப்போ செழிப்பான தேசத்தின் கனியும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு 2 சுதந்திரம் இருக்கிறது. ஒன்று உயிரோடு இருக்கும்போது உள்ள சுதந்திரம், அடுத்தது செத்ததுக்கு அப்புறம் உள்ள சுதந்திரம். செத்தாலும் லாபம்தான், உயிரோடு இருந்தாலும் லாபம்தான். அதனால் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். தாயின் வயிற்றில் பிறந்தவன் கிறிஸ்துவை சந்திக்காமல் மரணத்தை சந்திக்க கூடாது. அப்படிப்பட்டவருடைய நிலை பரிதாபம். கவனிய, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னு சொன்னால் செத்தாலும் லாபம், இருந்தாலும் லாபம் என்பதை மனதில் ஆழமாக கொள்ளுங்கள். இதை போல் ஒரு காஸ்பலை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அருமையான கவனிங்கள். ஆகவே இந்த உலகத்தில் இருந்தாலும் பாலும் தேனும் கத்த சொல்கிறாரு. செத்ததுக்கு அப்புறம் இதை காட்டில் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகம். தேவன் மக்கள் ஆகவே தான் அந்த நாட்களில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வாழ்க்கை நல்ல துதி நிறைந்ததாக இருக்கணும். எந்த நேரம் உங்கள் கவலையிலே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது கிறிஸ்தவ ஜீவமே கிடையாது. கிறிஸ்தவ ஜீவமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை நினைக்கணும். கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணும். ராத்திரி பதிலாக லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கர்த்தாவுக்கு நன்றின்னு வாயை திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்கு தான் வாயை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறார். முறுமுறுக்கிறதுக்கு இல்லை, அன்மையில் கசப்பான வார்த்தைகளை பேசுறதுக்கு இல்லை. தென் மக்களை நாமே கசப்பாக நிறைந்திருப்போம்னு சொன்னால் பேச்சு அப்படித்தான் இருக்கும், குடும்பம் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, கர்த்தருக்கு விருப்பமில்லாத நம்முடைய குடும்பங்கள் பரலோகமாக இருப்பது தேவனுடைய திட்டம் என்பது காலை வேளையிலே கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே ஆட்கள் மாறும் பொழுது குடும்பம் மாறுகிறது, குடும்பம் பரலோகமாகவே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி மாறப்போகிறோம்? தேவன் என்னை பற்றி நல்ல இனிப்பான திட்டத்தை செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சில விரும்பத்தகாத காரியங்கள் அங்கங்கே இருக்கலாம்.
ஏன்னா பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கு அப்படின்னாலே, இங்கே பாட்டேன் ஆதாம் 6000 வருஷத்துக்கு முன்னாலே அவனுக்கு கதவை திறந்து கொடுத்ததுனாலே இன்றைக்கி தீமை எழுந்த உலகத்தில் என்ன செய்யறது இருக்கிறது, வேற வழி இல்லை. இப்போ இருக்குதேன்னு உட்காந்து கவலைப்படுறது ஒரு லாபம் இல்லை, இருக்கிறது. இதன் மத்தியிலே ஒரு நல்ல தேவன் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். இதன் மத்தியிலே என்னை பற்றி நல்ல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் வானத்திலும் பூமியிலும் பெரியவர், அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தார்னா என் கதை க்ளோஸு. அவர் நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறார் என்னை பற்றி. ஆகவே மக்கள் பல எண்ணங்களை வைத்திருக்கலாம். இதெல்லாம் நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா க்ளோஸு. கவனிங்க தேவனுடைய மக்களே. ஆகவே எல்லாரும் சொல்லுவோம், இந்த உலகத்தை உருவாக்கின நல்ல தேவன் அவர் என்ற பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை பற்றி நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அது எனக்கு போதும். அது எனக்கு போதும். இப்போ அவங்க இப்படி திட்டம் வச்சிருக்காங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி இது பண்ணா, இது நம்ம பார்பர் ஷாப்பில் போய் இந்தா முடி அந்த முடின்னு பிராண்டுற மாதிரி இருக்குது. இன்னும் நிறையா முடி இருக்குதுங்க. தோண்ட என்ன செய்யணும் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இருக்கிற பார்பர் ஷாப்பில் இருக்கீங்க. இந்த உலகம் ஒரு பார்பர் ஷாப் மாதிரி. இங்கே வந்து பாருங்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நோண்டி எடுத்தால் சாகும் வரைக்கும் நோண்டி எடுக்கலாம், இன்னும் முடிவு வராது. தப்பான ட்ராக்கில் போய் கொண்டு இருக்கிறீர்கள். பிரச்சனை எடுத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இது இப்படி இது இப்படி தப்பான ட்ராக்கில் போய் கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அருமையால் குறித்து வைத்து இரவு போல வாயை திறந்து கர்த்தனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். அங்கே தான் வாழ்வு இருக்கிறது, இல்லைன்னா வாழ்வு இல்லை. ஆகவே அருமையான தேவன் மக்கள் நாட்களிலே வாழ்க்கை மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் நம்மை பற்றி நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். கனிதரும் ஒரு வாழ்வு. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் கனிதரும் வாழ்வு. அதுவே என்னை பற்றி தேவன் வைத்திருக்கிற திட்டம். கனிதருகிறேன்னு சொன்னால் செழிக்கிறது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஒரு மரம் செழிக்கிறது வேற, ஒரு மனம் கனி கொடுக்கிறது வேற. கனி கொடுக்கிறதுங்கிறது செழிப்பின் மிகுதியினாலே அருமையான கனி வருகிறது. கனி மரத்துக்கு இல்லை, உலகத்திற்கு. கவனிங்களாக உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தினாலே அதையும் தாண்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை லக்காக வைக்கணும். கவனிங்கள், அதைத்தான் நம்ம ஏசியா 27:6 வாசிக்கிறோம். வாசிங்க, ஏசியா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு பாருங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் உட்கார்ந்துருக்கார் பரலோகத்தில். என்ன எதிர்பார்ப்புன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் இருந்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ மூலமாக நாம் வந்து புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த இஸ்ரவேல் பூக்க வேண்டும், இரண்டாவது காய்க்க வேண்டும், மூன்றாவது உலகத்தை பலனால் என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். எல்லாரும் சொல்லும், நான் பூக்க வேண்டும், நான் காய்க்க வேண்டும், நான் உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டும். பெரிய திட்டத்தை தேவன் நம்மை பற்றி வைத்திருக்காரு. மக்களே, அற்பமான காரியங்களும் 500 ரூபா காரியம் 1000 ரூபா காரியத்தை ராத்திரி போல உட்கார்ந்து கவலைப்பட்டு தூங்காமல் எடுக்கிறது இல்லை. அது கிறிஸ்தவ ஜீவமே கிடையாது தேவன் மக்களே. அவை தப்பான ட்ராக்கில் போயிட்டோம்னா மாறிடணும். கர்த்தர் சொல்றாரு, பூக்கணும், காய்க்கணும், உலகத்தையே பலனால் நிரப்ப வேண்டும். அர்த்தம் என்னன்னு கேட்டா, செழிப்பின் மிகுதினாலே உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் இதே வசனத்தில் சொல்றாரு. இஸ்ரவேல் வேர் பற்றி, எல்லாரும் சொல்லுவோம், வேர் பற்றி. வேர் பற்றணும். அருமையான ஒரு விதை வச்ச உடனே நாளைக்கு உடனே பூத்து காய்ச்சிடாது. டேக்ஸ் டைம், நேரம் ஆகுறது. என்ன நடக்குன்னு சொன்னால், கீழே வேறு பிரயாசப்பட்டு உள்ளே போகிறது. எவ்வளோ ஆழமாய் உள்ளே போகிறதோ அவ்வளோ உயரமாய் மரம் வளரும், கனிகள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் முடியும். அவை தான் வேறு போடுகிறது என்பது கிறிஸ்தவ ஜீவத்தில் மிக மிக முக்கியம். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவன் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எப்போதும் கிறிஸ்தவ ஜீவன் நினைக்கும் போது மீ அண்ட் மை காட், நானும் கிறிஸ்துவும். கிறிஸ்துவுக்குள்ளே எந்த அளவு வேறு போடுகிறேனோ அவ்வளவு நல்லா என்ன செய்வேன், இருப்பேன். இது 4 பேர் பார்த்து ஐயா பெரிய பரிசுத்தவான்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் பாருங்கள். மக்களுடைய ஒரு அப்ரிஷியேஷன், பாராட்ட பெறணும். பூஜ்யம் ஒன்றுக்கு உதவாது. நானும் கிறிஸ்துவும். அருமையால கவனியுங்கள். ஆகவே கர்த்தர் சொல்றார், ஒரு நோக்கத்தோடு ஒன்று பிடிச்சிருக்கேன். நீ ஆழமாக வேறு போடணும், மேலே கனி கொடுக்கணும், உன் மூலமாய் உலகம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். இப்படிப்பட்ட பெரிய ஆசைகளை வைத்துக்கொண்டு இந்த பூலோகத்திலே நீ வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் பெரிய தேவன், உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன்.
உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி ஆபிரகாமை பிடிச்சாரு, உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவை பிடித்தார், உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி ஒன்று என்ன செய்திருக்கிறாரு, பிடித்திருக்கிறார். தேவன் உலகத்தின் தேவன். God is a people God. தேவன் மக்கள் மேலே அக்கறை உள்ள தேவன். யாரோ ஒருவர் மூலமாக தான் மக்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அதற்காகத்தான் ஒரு ஆபிரகாமை பிடிச்சாரு. அவனை தூக்கி பிடிச்ச பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி அவனை எல்லாரும் ஆராதிக்கணுங்கிறது இல்லை, இவன் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவனை நினைச்சாரு, அளவுக்கு மிஞ்சி ஆசீர்வதித்தார். நம்மையும் கூட அப்படித்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது, நான் உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதுக்கு மேலே மேலோங்கி என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்றால் முடிவு உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எல்லாரும் சொல்லும், உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டே இருக்காரு பாருங்க. இந்த சபை பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் என்று கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. அதுதான் ஆசை. அதுதான் கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார். அதுதான் நம்ம பரிசுத்தாவினை நிரப்பி இருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த பரிசுத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அருமையான அதுக்கு தான் அந்த பரிசுத்த விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவ எண்ணங்களை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. சிலர் என்னென்னைக்கான வட்டம் போட்டுக்கிட்டு நம்ம தான் எல்லாம் இல்லை, ஒரு பெரிய உலகம் உங்களுக்கு வெளியே இருக்கிறது. அதை நினைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை அருமையான தரிசனம் நிறைந்ததாக இருக்கும், கவலை நிறைந்ததாக என்ன செய்யாது, இராது. எப்போதும் மீ, ஐ, மை ப்ராப்ளம் இப்படி நினைக்கிற ஆட்கள் பாருங்கள், ஒரு கிணத்து தவளை அந்த குளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கு வெளியே என்ன இருக்குன்னே தெரியாது பாருங்கள். சிலருடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது. பிட்டி, பரிதாபம். ரசிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் அருமையான பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய மக்களே, உலகத்தை நினைக்கணும், கொஞ்சம் வெளியே பார்க்கணும், எட்டி பார்க்கணும். நம்மை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் எத்தனையோ பேர், லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை காட்டும் கர்த்தனை 1000 மடங்கு என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு எப்போது ஆண்டவரே நமக்கு நன்றி. சனப்பொழுதுல சுடக்கு போடுற நேரத்தில் கண்ணை மூடினா லட்சம் மக்கள் இன்றைக்கு நரகத்துக்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள். எரி நரகம். கர்த்தர் அந்த நரகத்துக்குள்ளே இறங்கி 3 நாள் அங்கே இருந்து கிரயம் கொடுத்து வாதிக்கப்பட்டு தகிக்கப்பட்டு என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு விட்டுருக்கிறார். இன்றைக்கு செத்தா நான் பரலோகத்துக்கு போகிறேன். எத்தனை கோடி முறை நான் நன்றி தெரிவிக்க வேணும். அது நானும் நீங்களும் இந்த நாட்களில் அருமையான நன்றி நிறைந்தவர்களாய் கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து எப்போதும் துதிக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு. பாருங்கள், கர்த்தரை வருத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இல்லை. உட்காந்து நம்ம வீட்டு பிரச்சனையே இப்படி கூட்டி கழித்து பார்த்துட்டு கடைசியில் பூஜ்யம் தான் நிச்சயம் வரும் பாருங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, இவளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அடிஷனலாக கர்த்தர் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. அமிக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து கொட்டும்படி ஆட்களை கர்த்தர் செய்கிறாரு, அரேஞ்ச் பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் கர்த்தர், உலகம். கர்த்தனை பிடித்த நோக்கம் நான் ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கண்ணை மூடும் பொழுது ஒரு திருப்தியோடு இந்த பூலோகத்தை விட்டு என்ன செய்யணும், போகணும். நமக்காக வாழ்ந்து அப்படியே மடிஞ்சிருது திருப்தி கிடையாது. உலகத்திற்காக வாழ்கிறது தான் திருப்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாசிக்கலாம், கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. தேவனுடைய மக்களே, ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லது, அது முதல் படி. இப்போ உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வேர் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவர் மேலே கட்டப்பட வேணும். உங்களை 4 பேர் பார்க்கணும். இந்த உலகத்தில் மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள், வேறு போட்டவர்கள் கட்டப்படாமல் இருக்க முடியாது. 4 பேருடைய கவனம் அவர்கள் பக்கமாக கண்டிப்பாக திரும்பும். அவள் வாழ்க்கை மறைந்திருக்க மாட்டாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. இது வேறுபடுகிறவர்களுக்கு நமக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு தனிப்பட்ட தொடர்பு, ஒரு நட்பு. அவருடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம், அவருடைய ஆசை தான் என்னுடைய ஆசை, அவருடைய நோக்கம்தான் என்னுடைய நோக்கம். அவர் காத்தான் அந்த பூலோகத்தில் நிச்சயம் வாழுகிறேன். இது ஆழமான ஒரு நிலைமை. சும்மா ஜெபிக்கிறோம், உபாசிக்கிறது இல்லை, ஆழமாக பேசிகிட்டு இருக்கேன் நான். கவனியங்கள், இதுக்குள்ள வந்தவர்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம், வராதவர்கள் வர வேண்டும் என்று தீர்மானிக்கணும். இது ஆழமான விஷயம். அவருக்கு இஷ்டம்னா எனக்கு இஷ்டம், அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு இஷ்டம் இல்லை. அப்பாவுக்கு இஷ்டமோ பெரியப்பாவுக்கு இஷ்டமோ அது எனக்கு முக்கியமில்லை. யாருக்காக நான் அந்த பூலோகத்தில் வாழவில்லை. இப்படிப்பட்ட சில தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த ஊழியம் இன்னைக்கு நல்ல ஸ்திரமாக இருக்கிறது. கவனிங்கள், அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வேறு போடணும்னா நடக்காத ஒரு காரியம். அருமையான தேவன் மக்கள், அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னால் ஒரு மரியாதைக்குரியவர் சொன்னால் அதான் ஃபைனல். அதுக்கு ஒரு ஆண்டவரை இப்படி வச்சுக்கலாமான்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் வந்தவர்கிட்ட கேட்க முடியாது. அப்போ அது கிறிஸ்தவ ஜீயம் கிடையாது. மக்கள் அது வேறு போடுறது இல்லை. கவனிங்க, அவை தான்
உம்முடைய ஆலோசனை என்ன கர்த்தாவே? நீ என்ன நினைக்கிறீர், என்ன ஆசைப்படுறீர் சொல்லும். இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறது, அவருடைய விருப்பத்தை செய்கிறது தான் வேறு போடுறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆழமான விஷயம். ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பூராவும் கேட்டுக்கிட்டு இருக்குது. இது கற்று சொல்ற, நான் சொல்கிறத நீ என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்ட்டு இதைத்தாருன்னு கேட்காத. நான் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடுறதுக்கு ஆட்களை என்ன செய்யிருக்கேன், வச்சிருக்கேன். 800 கோடி மக்கள் என்னுடைய கையில் இருக்கிறார்கள். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி என்ன செய்யுது இருக்குது. ஒரு விவசாயி அதை அப்படி மண்வெட்டி வச்சு இப்படி திருப்பி விடுற மாதிரி கர்த்தர் என்ன செய்யலாம், திருப்பி விட்டுடலாம். ஆனால் இந்த மனிதன் வேறு போடுற மனுஷனாக இருக்கணும், கிறிஸ்துவின் ஆசையை செய்கிற மனுஷனாக, கிறிஸ்துவின் விருப்பம் என்ன என்று கண்டுபிடித்து அதற்கேற்றாற் போல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கிற ஒரு மனுஷனாக, இதுதான் லட்சியம் என்று நினைக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது ஏராளமான உதவிகள் அருமையான ஆவி உலகத்தில் நமக்கு காத்திருக்கிறது. தூதர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்காக காத்திருக்காங்க. யாருக்குன்னா வேறு போடுற ஆட்களுக்கு. பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருக்குனால இல்லை, கோடி கிறிஸ்தவ இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எல்லாரும் கர்த்தரை பிரியப்படுத்தவில்லை என்பது நீங்கள் தெரியாவிட்டால் செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் நாட்களில் ஒரு தீர்மானம் வரணும். ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போயிடும். நான் ஒரு லட்சியத்தோடு என்ன செய்கிறேன், வாழுகிறேன். என்ன லட்சியம் சொன்னால் கிறிஸ்துவின் ஆசை தான் என்னுடைய ஆசை. அதுக்கு மாறா வேற ஒன்றும் இல்லை. எனக்குன்னு அந்த உலகத்திலே வாழவில்லை. இது ஆழமான விஷயம். அருமையானவர்களே, இந்த மனிதன் கிறிஸ்துவும் இவனும் ஒன்று அந்த நிலையில் வரும்பொழுது அபாரமான காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாமும் அவரும் ஒன்று. அவர் நம்ம கோஷ்டியில் இருக்காரு. நம்ம பிரச்சனை அவருடைய பிரச்சனை, நம்முடைய தேவை அவருடைய தேவை. இந்த நிலையிலே கிறிஸ்துவோடு பின்னி பிணைந்த விதமாக இருக்கின்ற ஒரு நிலை, வேர் போடுகிற ஒரு அனுபவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள் தேவனுடைய மக்களே, தேவனுடைய குடும்பத்தார் அவரோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. சீக்கிரம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1:12. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று உண்மையாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 3:1-2. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகி தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் மனக்கண்கள் திறந்தவர் சொல்றார், பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. லட்சம் மக்கள் புண்ணிய சேத்திரங்களுக்கு அதுக்கு ஓடி சரத்தை வருத்தி கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுத்து இந்த பாவ மன்னிப்பு கிடைக்காதபடி, சமாதானம் கிடைக்காதபடி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பாவத்தை கிருபையாக மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக குடும்பத்தில் நம்மளை என்ன செய்யிருக்கிறாரு, சேர்த்துருக்கிறாரு. ஒரு பெரிய வெளிப்படுத்தலோடு அவர் பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்கு தேவை. இதுதான் பெரிய அனுபவம். பாருங்க, தேவனுடைய குடும்பத்தில் என்னை சேர்த்துக்கிட்டாரேன்னு சொல்லி யோவான் அவ்வளவு ஒரு நன்றி பூர்வமாக பேசுகிறத பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய குடும்பத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். எபேசியர் நிருபம் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும், சத்தமாசிங்க, தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் தேவனுடைய வீட்டா. சரியான தமிழ் பதம் என்னன்னு கேட்டால் தேவனுடைய குடும்பத்தான். வீட்டார்னா அவ்வளோ சரியா இல்லை. நீங்கள் எந்த குடும்பங்க? நாங்கள் கிறிஸ்து குடும்பம். இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீடுகளுக்கு போகும்போது அவங்க தாத்தா கலெக்டராக இருந்தான்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து பிறகு அப்படி இந்த இதெல்லாம் விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. பாருங்க, நான் ஆண்டவரே என் காதை அடைச்சிக்கணும். ஆண்டவரே, யார் கலெக்டராக இருந்தால் எனக்கு என்ன? எங்கள் அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன். நான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன். அருமையான கவனிங்கள், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற போல ஒரு ஸ்லாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த தேவனுடைய குடும்பத்திலே உள்ள ஒரு அடையாளத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 8:19 வாசிப்போம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரனும்
இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு இயேசு, சத்தமா வாசிங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார்கள். படிச்சிருக்கீங்களா? நீ இதை சொந்த தாய் பாருங்க, 10 மாதம் சுமந்து பெத்த தாய் அங்கே வெளியே நிற்கிறா. கூட்டத்தினால உள்ள வர முடியல. கர்த்தர் ஓடி போய், அம்மா நீங்கள் வந்து காத்துட்டுருந்தீங்களான்னு சொல்லி ஓடி போய் கூப்பிட போகல. கர்த்தருடைய சிந்தனையில் பாருங்கள், கர்த்தர் வெறும் மாம்சீகமான ஒரு கட்டுக்குள்ளே மாத்திரம் எல்லாருமே ஒரு உலகத்தை நேசிக்கிற தேவன். அவர் உடனே வாயிலிருந்து வருது பாருங்க, யார் எங்கள் அம்மா, யார் எங்கள் அக்கா, யார் என் தங்கச்சின்னு கேட்டால், யார் யார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறாங்களோ அவங்க தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தம்பிமார் நின்றுட்டுருக்காங்க. இந்த இவர் கர்த்தர் பேசுகிற சமயத்தில் அநேக தம்பிமார் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்பதை திட்டமாக நீங்கள் செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கர்த்தரை. ஒரே குடும்பத்தில் இருக்காங்க, மரியாள் தான் பெற்றெடுத்திருக்காங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அதுக்கு பின்னால் சில பிள்ளைகள் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தாங்க. அவங்கெல்லாம் கர்த்தர் கோஷ்டியில் இல்லை, எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க என்னுடைய சகோதரர் இல்லை, யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவதான் என் தம்பிமார். எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுடைய தம்பிமாராய் தங்கச்சிமாராக இருக்க விரும்புகிறீர்கள்? நீ எந்த சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறாரு. படித்திருக்கியோ படிக்கலையோ, உலகம் வேறு விதமாய் பார்க்கிறது, நான் வேறு விதமாக நினைக்கிறேன் பார்க்குறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை நீ யோசிக்காத. கர்த்தாவை கேட்கிற ஒரு காதுகளும் அதன்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எனக்கு இருக்கிறது. நான் தான் உங்கள் குடும்பத்தில் முக்கியமான ஆள், நீ என்ன செய்யலாம் சொல்லலாம். மனிதன் பார்க்கிறது போல நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் உள்ள பார்க்குறான்னு. அது கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இங்கே எத்தனையோ மக்கள், பாமர மக்கள், ஒரு முக்கியமற்றவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அம்மா வந்த உடனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், விஐபின்னு சொல்லி எல்லாம் வந்து வீட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள விஐபி. கர்த்தர் சொல்றார், எனக்கு யார் விஐபின்னு கேட்டால், யார் செவியை சாச்சு என் சத்தத்தை கேட்டு அது மாதிரி செய்கிறாங்களோ அவங்க தான் விஐபி. நீ பார்க்குறது போல நான் பார்க்கல. அது மேலே கவனியுங்கள், தேவனுடைய கண்களுடைய காருண்யம் உன் மேலே விழணும். விழ வேண்டுமானால் முக்கியமான ஒன்று, கர்த்தாவே உங்கள் ஆசை என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய நாட்டம் என்ன சொல்லுங்க. நான் அதை கேட்டு அதுபடி நான் செய்ய போகிறேன். உமக்காக தான் அந்த பூலோகத்தில் செய்கிறேன், வாழ்கிறேன். ஆழமான ஒரு அர்ப்பணிப்புகளை தான் காது சாய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செவி சாய்க்கிறதுனா சும்மா காதில் காட்டிட்டு இப்படி போகிறது இல்லை. ஏன்னா மனுஷன் பேசுகிற மாதிரி கடவுள் ரொம்ப பேசுறது இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை தான், பூமி உண்டாக கடவுது, உண்டாயிட்டு. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அருமையான ஏரிகளும் எல்லாம் உண்டாயிட்டு. அதுக்கு மேலே அவர் பேச போகிறது இல்லை, ஃபுல் ஸ்டாப். ஆகவே தேவன் பேசுகிறார்னு சொன்னால் அருமையான மரியாதைக்குரிய ஒன்று. பொன்னை காட்டணும், வெள்ளியை காட்டணும், வேற எதை காட்டிலும், எந்த மனுஷனுடைய சத்தத்தை காட்டிலும் அது பெரியது. இந்த ஒரு உணர்வு அருமையான அதை பெற்றவர்கள் தேவ குடும்பத்தில் இருக்கிறவர்கள். காரணம், தேவனை போல இவங்க நினைக்கிறாங்க, சிந்திக்கிறார்கள். எல்லாம் சொன்ன சிந்திக்கிறார்கள். இவருடைய எண்ணங்கள் மாம்சீகமான ஒரு எண்ணம், மாம்சீகமான ஒரு 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 டைப், ஒரு கட்டுக்குள்ளே தான் மனுஷங்க இடகாம்பாங்க. சிந்தனை புறாவும் அதில் தான் ஒரு இழுப்பு இருக்குது. மேலே எழும்பி வா, தேவனை போல சிந்தி, வார்த்தைக்கு முதலிடம் கொடு. அப்பா பேசுகிறாரா, எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை தான் முடிவு. அதை மீறி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை, செய்தால் அது எனக்கு ஆசீர்வாதமாக முடிய போகிறதும் இல்லை. அருமையான கவனிங்கள். ஆகவே தேவனுடைய குடும்பம் என்பது வார்த்தை குடும்பம் என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு வார்த்தை குடும்பமாக இருக்கும்படி இறைவனால் அருமையானே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. பல சமுதாயத்தை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பல பின்னணியில் வந்தவர்களாக இருக்கலாம், முக்கியமற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என் குடும்பத்தில் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே முக்கியம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் என்னுடைய பார்வை எது இருக்குன்னு சொன்னால், அத்தனை பேரில் என்னுடைய கண்கள் பார்க்குது. யார் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறான், யார் தேவ சத்தம் அதை பிரியமாக நினைக்கிறான், அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறான், அதன்படி செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுறான். முடியலன்னு சொன்னால், கர்த்தாவை எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தாவை என்கிட்ட பேசின தேவன் அதை செய்யும்படி எனக்கு கண்டிப்பாக எனக்கு பலனை செய்வீர், தருவீர். அப்படி தரலன்னு சொன்னால் என்கிட்ட நீ பேசவே மாட்டீர், முடியாத ஒன்று நீ சொல்லவே மாட்டீர். இந்த நிலையில் இல்லாமல் இருக்கிறது மிக அவசியமாக இருக்குது. முடியாதுன்னு சொல்லவே கூடாது கர்த்தட்ட. ஏன்னா முடியாத கர்த்தர் சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியும் முடியுமா முடியாதான்னு. இப்போ என்னையால் மாம்சியமாக முடியல, ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவே நீர் சொன்னீர், இப்போ கண்டிப்பாக நீர் என்ன செய்யணும்,
உதவி செய்ய வேணும். இந்த நிலையில தான் அருமையான வாழ்க்கை அமைந்திருக்கும் பொழுது மேலான கிறிஸ்தவ ஜீவியம் இது. சும்மா ஜபிக்கிறதும் உபவாசம் பண்ணுறதும் ஒவ்வொன்றும் எல்லாருமா சேர்ந்து கூப்பாடு போடுறது இல்லை தேவனுடைய மக்களே. வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் பேச அதை கேட்டு அதுபடி செய்தார்கள். இதுதான் ஆதியாமத்திலிருந்து வரிசையாக நீங்கள் வீட்டில் போய் பைபிளை படித்து பாருங்கள். பெரிய போராட்டங்கள் எல்லாம் கூடி கூடி கர்த்தரை மாற்றுறதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை. கர்த்தர் சொன்ன மாதிரி செய்தார்களானால் அதுக்கப்புறம் என்ன திட்டங்களை அவர்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த செழிப்பின் திட்டங்கள், அந்த கணிதரின் திட்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவரால் என்ன செய்கிறது, அது நடைபெற்றது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அருமையான நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார்கள். அவைதான் எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியம். தேவன் அவருடைய சத்தம். ஏன்னா அவருடைய விருப்பத்தை அல்லது ஆசையை இந்த சத்தத்து மூலமாக தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுகிறாரு. பாருங்கள், இந்த காலை வேளையில் அருமையான நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். மனதில் என்ன நினைக்கிறேனோ அதை தான் வாயில் நினைக்கிறேன், பேசுகிறேன். மனது முதலாவது, ரெண்டாவது வாய். ஆகவே தேவன் இந்த புஸ்தகத்தில் பேசியிருக்கிறார். சத்தத்தின் மூலமாக இன்றைக்கு ஆவியான நம்மோடு பேசுகிறார். மனதில் என்ன ஆசை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் வாயில் உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அதுதான் தேவ சத்தம் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அருமையானே கணிதரும் ஒரு எதிர்காலத்துக்கு நீங்கள் தப்ப மாட்டீர்கள் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் நம்ம குடும்பத்தில் எழுதி போட்டிருக்கோம், கிரைஸ்ட் இஸ் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ்ன்னு எழுதி போட்டிருப்பாங்க பாருங்கள். நிறையா வீட்டில் இந்த காலை வீட்டிலே கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிற கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவர் தான் ஹெட்டா அல்லது நீங்கள் ஹெட்டா? உங்கள் வீட்டுக்காரர் ஹெட்டா? அதில் வீட்டில் பெரியவர் இருக்கார், அவர் தாத்தா, அவர் தான் ஹெட்டு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதுவுமே நினைச்ச முடியாது. இந்த வீட்டில் அணு கூட நினைச்சாது, அசையாதா, தாத்தா தான். கத்திரிட தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, எழுதி போட்டிருக்குது கிரைஸ்ட் இஸ் ஹெட்டுன்னு போட்டுறீங்க. அதுபடி செய்தீங்கன்னா நல்லா என்ன செய்வீங்க, இருப்பீங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது, மர்மம் இல்லை. இது ஒன்றா எழுதி போட்டுட்டு வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அருமையான கவனிங்க. அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குன்னு நடக்காதுன்னு கற்று வச்சுட்டு இருக்காரு. அவர் ஹெட்டுன்னா அவர் தான் ஹெட்டு. அப்புறம் நீங்கள் இங்கே ஹெட்டாக இருக்கு, நாங்கள் இங்கே ஹெட்டாக இருக்குன்னு சொன்னால் கற்று சொல்கிறாரு. அது ஒன்று நீ கிடாருங்க அல்லது விடு, அவ்வளோதான். நோ செகண்ட் பிளேஸ் ஃபார் காட். எல்லாம் சொல்லுவோம் கிறிஸ்துவே ஆண்டவர். ஆண்டவர்னா ஆண்டவர், அவ்வளோதான். ஆண்டவர்னா என்ன அர்த்தம் சொன்னால் இஸ் வேர்ட் இஸ் ஃபைனல். சொல்லிட்டார்னா ஆமேன் ஆண்டவரே. எல்லாம் தெரிஞ்சு சகல ஞானி, எல்லாவற்றையும் ஏற்கனவே பகுத்தறிந்து தான் நீ வந்து பேசுகிறீர். சும்மா நீர் பேச போகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பாலும் தேனும் ஒரு திட்டத்தை பற்றி பேசுகிறாரு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் திட்டமிட்டாரோ எனக்கு தெரியாது. இருக்கிற எல்லா நல்ல தேசத்தையும் இப்படி சுற்றி பார்த்து அவளை பற்றி நல்ல பெஸ்ட்டு திட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு தான் மனதில் நிறைவினால வாயில் அணிஞ்சிறாரு, பேசுகிறார். இப்போ சொல்கிற அந்த வார்த்தையை இவன் வந்து அசட்டை பண்ணான்னு சொன்னால் என்னை கனீனம் கனீனம் பண்ண படுவார்கள். ஜெபிக்கலாம், வாசிக்கலாம், அழலாம், மன்றாடலாம். கவனிங்க, ஆழமான சில விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் கர்த்தர் பேசுகிறான்னு சொன்னான். பல நீண்ட நாட்கள் திட்டத்தின் பேர்லேயே ஒரு வாஞ்சியின் மிகுதியினாலே உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால தான் கர்த்தர் நினைச்சாரு, பேசுகிறார். இப்போ தேவ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அது பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது. கர்த்தாவை சொல்லுங்க, என்கிட்ட பேசுனீங்களா? நான் அது ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். இவளெல்லாம் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இவள் வரும்பொழுது மற்ற காரியங்கள்லாம் தூக்கி தூர தள்ளுறோம் பாருங்கள். தேவன மக்களே, வேறு எதுவும் பெருசாக தெரியறதில்ல. இப்படிப்பட்டவர்கள் என்னை கனம் பண்ணுகிறேன், நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அருமையான கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். வாசிப்போம், யோவான் சுவிசேஷம் 2:11 எல்லாம் எடுத்து வைத்துக் வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினான். இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். பொய் சொல்லலை, ஆமேன், அப்படிதான் உண்மையை பேசுகிறேன்னு யோவான் அப்போஸ்தலன் வயசான காலத்தில் எழுதுகிறாரு. இயேசு செய்த அற்புதங்கள்லாம் வருஷ வருஷமாக எழுத போனால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் வைக்கிறதுக்கு உலகமே கொள்ளாது. அத்தனை லட்சோப அற்புதங்களை செய்தார். முதலாவது அற்புதம் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே செய்தார் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், கவனிங்க. நம்மளாம் தேவனுடைய குடும்பத்தார். உங்கள் குடும்பம் தேவனுடைய குடும்பம். முதலாவது அற்புதத்தை சாவு வீட்டில் நடப்பிக்கல,
முதலாவது அற்புதத்தை கல்யாண வீட்டில் நடப்பித்தார். கல்யாணம் இல்லை, அது ஒரு குடும்பம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. God is a God of families. குடும்பங்களுடைய தேவன். ஆகவே குடும்பம் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை நம் புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டாதான் குடும்பம் செழிப்பாக இருக்கும், கனி கொடுக்கிறதா இருக்கும். நம்ம இஷ்டப்படி குடும்பத்தை நடத்துறது இல்லை. இந்த குடும்பத்தினுடைய தலைவர் நாம கிடையாது. கல்யாணம் கிட்ட இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு தலைவன் நான் தான், நான் சொன்ன வார்த்தை தான் முடிவு. நீங்கள் இல்லை, கத்த சொன்ன வார்த்தை தான் அவங்க மனைவி செய்யணும். நீ சொன்ன என்னைத்தானே கடவுள் தலையாக வச்சிருக்காரு, உனக்கு மேலே இன்னொரு தலை இருக்குது, அவர் பேர் கிறிஸ்து. நீ அவர்கிட்ட கேட்டு சொன்னா தான் அவன் பெஞ்சாத்தி நீ செய்ய போகிற. உன் இஷ்டம் போல எதாவது சொல்ல முடியாது. செய்யணும்னு அவள் கடமைப்பட்டவளும் கிடையாது. ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் வார்த்தையை செய்யும்படி கடமைப்பட்டிருக்கிறார்கள். கவனிங்க. ஆகவே என் குடும்பத்துக்கு நான் தான் பாஸ் இல்லை, உங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்காருங்க, அவர் பேர் கிறிஸ்து. அவரை நீங்கள் மறந்துட்டீங்க, அதனால தான் வாயில் இப்படி வார்த்தைலாம் நிச்சயது வருது. ஆமாம், பாஸு நீங்கள் உங்களை ஞானிகள் என்று என்ன செய்யாதிருங்கள், எண்ணாதேயுங்கள். உங்களை ஞானிகள் என்று எண்ணாதேயுங்கள். உங்களுக்கு மேலே ஒரு பெரிய ஞானி இருக்கார், அவர் தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவர். புதிய ஏற்பாட்டில் தேவன் இந்த பூலோகத்தில் வந்து திட்டமிட்டு முதலாவது அற்புதத்தை ஒரு குடும்பம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை இங்கே ஆரம்பித்து விட்டார் பாருங்க. அது என்ன அற்புதம் கேட்டால், கனிதரும் அற்புதம், செழிப்பின் அற்புதம். செத்தவன உயிரோட அடுப்பல, வியாதிக்காரனை சோமாக்கல. இட் வாஸ் அ ஃபைனான்சியல் மிராக்கிள். கவனிங்க, செழிப்பின் அற்புதத்தை ஒரு குடும்பத்தில் கர்த்தர் காண்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, குடும்பங்கள் செழிப்பது என்னுடைய திட்டம், குடும்பங்கள் வாழ்வது என்ற திட்டம், குடும்பங்கள் கனி கொடுப்பது என்ற திட்டம், குடும்பங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்ற திட்டம். குடும்பங்கள் வறண்டு நெகிழ்ந்து வனாந்தரத்தில் கிடக்கிற என்ற திட்டம் கிடையாது. அறிவீனமான உபதேசங்கள்லாம் நம்பாத குப்பையில ஏறி தேவன் அருமையான குடும்பங்களுடைய தேவன் திட்டமிட்டு முதல் அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. அது ஒரு செழிப்பின் அற்புதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது அதான் கேள்வி. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையான இன்றைக்கு புருஷமார்க்கும் மனைவிமார்க்கும் குடும்பங்கள் நன்றாக இருப்பதற்கு தேவ சத்தம் மரியாள் மூலமா இன்றைக்கு வந்தது. இந்த காலை வெள்ளே அதே சத்தம் தான் வருகிறது. குடும்பம் நல்லா இருக்கணுமா, நீ பெரியவளா நான் பெரியவனா, நம்ம ரெண்டு பேரும் பெரியவங்க கிடையாது, பெரியவர் ஒருவர் இருக்கிறார், கிறிஸ்து. அவர் நம்முடைய நல்வாழ்க்கையிலே அக்கறை உள்ள தேவன், குடும்பங்களின் தேவன் அவர். அருமையாகவே அவர்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய முடியாது. அவர் சொன்னா சரிதான், நானும் தலை வணங்க போறேன், நீயும் கண்டிப்பா என்ன செய்யணும், தலை வணங்கணும். ஆமா, எங்க மாமா அப்படி சொன்னார். எங்க சமுதாயத்தில் இது அப்படி குப்பையில் ஏறி அந்த சமுதாயம் உன்னைய நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கும். கிறிஸ்து அந்த நரக குழிக்குள்ளே ஏறி உன்னை தூக்கி எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் பேசிட்டு போய் சுத்த அறிவின அது தோல்வியிலே முடிந்துவிடும். நாளைக்கு கண்ணீரில் அது முடிஞ்சிடும். கவனிங்க, அவை தான் நாளைக்கு கண்ணீர் விடாதபடி குடும்பம் இனிப்பாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு தேவ சத்தத்தை என்ன செய்ய வேணும், கீழ்ப்படிய வேணும். முன்கூட்டியே காரணம் கர்த்தாவு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு நிரந்தரமான ஒரு இனிப்பை தான் நிச்சயிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. அந்த மக்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மேன்மையான ரசம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கல்யாண நாள் முதல் நாள், இன்னைக்கு இருக்க காட்டிலும் நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு நல்லா என்ன செய்ய போறீங்க, இருக்க போறீங்க, இனிப்பா இருக்க போறீங்க. அதான் என்னுடைய திட்டம். அருமையில கவனிங்கள். ஆகவே ஏனென்றால் அந்த கல்யாண வீட்டில் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி என்ன செய்தார்கள். அதான் விவரம். இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த சக்ஸஸ் வேறு போடுறதுக்குள்ளே என்ன செய்யறது இருக்கிறது. சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறது இருக்குது. அது சில சமயங்களில் ஈஸியாக என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் வித்தியாசமாக ஆலோசனை சொல்லலாம், வேற மாதிரி நடத்தலாம், பைத்தியம் நினைக்கலாம். வேதம் முழுவதும் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இந்த பைத்தியக்காரர்கள் தான் 4 பேர் பார்த்து பயப்படுற மாதிரி என்ன செய்தார்கள், மாறினார்கள். கிறிஸ்துவுக்காக போசனாய் போல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியம், ஏன்னா அவர் சொல்றதுதான் எங்களுக்கு முடிவு. அருமையான தேவன் மக்களே கவனிங்க. ஒரு பெரிய படித்த மனிதன், அன்றைக்கு உலகத்தில் இருந்த படித்த மேதைகளிலே பவுல் பெரிய மேதை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தகப்பனுக்கு எத்தனையோ கப்பல் இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய கோடீஸ்வரன் தான் பவுல். சவுலா முதல்ல இருந்தான் பாருங்க. அவன் சொல்றான், கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியக்காரன், கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரன். இவ்வளோ பெரிய பணக்காரன் ஏன் அந்த மாதிரி காடு மேடாக அலைஞ்சிருந்து பட்னியாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டால், நாங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம், பைத்தியமாக இருக்கோம். அவருடைய சத்தம் அங்கே போ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு இஷ்டமோ இல்லையோ, அவருக்கு இஷ்டம், கண்டிப்பாக நான் அதை செய்யணும், செய்ய வேண்டும்.
இப்படித்தான் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தால் தேவனுடைய மக்களே. ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறது தான் தேவனுடைய குடும்பம் என்று கர்த்தருங்க சொல்கிற பார்க்கிறோம். இந்த ஒரு கல்யாணம் பாருங்கள், அது என்றைக்குமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். காரணம், சொன்னபடியே செய்தார்கள். ஆகவே இந்த காலவெளியில் தீர்மானம் பண்ணுங்க, எங்கள் குடும்பம் ஒரு இழப்பமாக இருப்பதற்காக தேவன் எங்களை இணைக்கவில்லை. 4 பேர் பார்த்து பயப்படுற மாதிரி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். மாற்றமே இல்லை. ஒன்றே ஒன்று, கேட்கிற ஒரு காதுகளோ அதுபடி செய்கிற ஒரு மனநிலையும் தீர்மானமும் எனக்கு தேவை. இப்படி கணவனும் மனைவியும் அருமையானவர்களே தீர்மானிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. நம்ம 2 பேரில் யார் பெரியவங்க என்கிற ஒரு காம்படிஷன் இல்லை, அது ஃபேமிலி கிடையாது. கவனிங்க, இது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதுபடி செய்கிறது இல்லை. யார் முதல் அந்த காம்படிஷனில் இருக்கிறது தான் ஃபேமிலி. அருமையில் கவனிங்கள், மனைவி கொஞ்சம் சிலாக்காக இருக்கும்போது புருஷன் சொல்லணும், பெதடியில் தட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தீவிரப்படு, உன் இஷ்டப்படி செய்கிறதுக்கு தீவிரப்படாத, நான் அதை கேட்கறதுக்கும் இல்லை. அருமையால் கவனிங்கள், ஆதாம் அதை கேட்டு தான் இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டான். ஆகவே நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கேன். குடும்பங்கள் அருமையானவர்களே தேவனுடைய குடும்பங்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன குடும்பம்? தேவ வார்த்தையின் குடும்பம். எல்லாரும் சொல்லுவோம், தேவ வார்த்தையின் குடும்பம். என் குடும்பம் என்ன குடும்பம்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தையின் குடும்பம், அவ்வளோதான். அப்போ என்ன இழப்பமாக 4 பேர் பார்க்காங்க, அதை பற்றி எனக்கு தேவையில்லை. அவர் என்னை வாழ வைக்கிற கர்த்தர். நீ இழப்பமாக நினைக்கலாம். அருமையான கவனிங்கள். ஆகவே தீர்மானம் பண்ணுங்கள். குடும்பமாக இருக்கிறவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள் கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், கர்த்தாவே மாப்பிள்ளை பொண்ணுன்னு கேட்கும்போது, எங்கள் குடும்பம் இது வார்த்தையின் குடும்பமாக என்ன செய்ய போகிறது, இருக்க போகிறது. அது நிமித்தம் ஒரு மாப்பிள்ளையை கண்டிப்பாக நீ என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். வார்த்தை அவனை தள்ளிட்டேன்ட்டு வந்து என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேணும். நான் அதை முன்கூட்டியே கண்டு நான் துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆளை பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக வார்த்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். காரணம், நான் வாழ்வது வார்த்தைக்காக நினைக்கிறேன், வாழுகிறேன். எல்லாம் அந்த ரீதியில் வரணும். இவ்வளோ படிப்பு வேணும், இவ்வளவு நகை வேணும், இவ்வளோ ரொக்கம் வேணும், இது 7 டிகிரி பின்னால் இருக்கணும், இப்படி 10 ஒரு கண்டிஷனை போட்டுக்கிட்டு கத்தட்ட வர்றதெல்லாம் அருமையானவர்களே யூஸ்லெஸ். அருமையான கத்தட்டு வரக்கூடாது. ஆண்டவர்னு சொன்னா கத்த சொல்றாரு, வார்த்தை இதை கேட்கறதுக்கு காது, இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும், மற்றதெல்லாம் நான் கூட்டி கொடுப்பேன். எல்லாரும் கண்களையும் மூடுவோம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். பழையவள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிருக்கிறீர், எல்லாவற்றையும் புதிதாக்குறீர். அதற்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. ஒன்றே நீர் பாக்கி வைக்கவில்லை தகப்பனே. நல்ல தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பற்றி செழிப்பின் திட்டம், கணிதரின் திட்டங்களை மாத்திரம் நீ மனதில் வைத்திருக்கிற, அதற்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. தீமை நிறைந்த உலகத்தில் நன்மை நிறைந்த ஒரு தேவன் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர். நாட்கள் இதெல்லாம் நினைக்க உங்களுக்குள்ள வேறு ஊன்ற சத்தத்தை கேட்க துதிக்க பரிசுத்த ஆவியான் எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய செழிப்பின் திட்டங்கள் தடையில்லாமல் குடும்பங்கள் கர்த்தாவே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றும் கர்த்தாவே. அவ்விதமாக நீ செய்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.